ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் மெகாபைட்ஸ் எபிசோட் 20. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து என்னோட ஜாக் ஃப்ரூட் கட்டிங், அதாவது எங்கள் வீட்டில் பழுத்த ஜாக் ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் இருக்கும்போது. ஸோ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஸோ வாங்க, எப்படி கட் பண்ணுறது ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்துட்டா தாத்தா? ஸோ இதுதான் நம்ம ஜாக் ஃப்ரூட் இங்கே இருக்கிறது. ஸோ இதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நைஃப்பில் வந்து நல்லா கோகனட் ஆயில் நல்லா போட்டு வச்சுருக்கேன். இங்கே இந்த பவுல்லையும் வந்து கோகனட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து இதுல இருந்து வர்ற பால் வந்து ஒட்டாமல் இருக்கும். அதனால தான். ஸோ இப்போ கட் பண்ணிடலாமா? இப்படி சென்டரா டிவைட் பண்ணி நம்ம கட் பண்ணா ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாரி ரெண்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து வேற நைஃப் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனி வந்து இதை வந்து சென்டராக இந்த இங்கே இருக்குல்ல ஒயிட் கலரில், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பலாப்பழம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ டைம் வந்து 6:30 ஆகுது. நான் வந்து சர்ச்சுக்கு போகிறேன் ஈவினிங்கு. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த ஜாக் ஃப்ரூட், ஸோ மார்னிங் ஒன்று கட் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் விலாகே பண்ணல. ஸோ இந்த ஜாக் ஃப்ரூட்டை போயிட்டு சர்ச்சில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வரலாம். ஸோ அங்கே ப்ரேயர் பண்ணிட்டு ஸோ போகலாமா சர்ச்சுக்கு? ஸோ இதுதான் எங்கள் சர்ச். அவுட்டர் ஏரியாவே நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்பெஷலாக ஆலிவ் ட்ரீ உண்டு, அதை காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து இங்கே வந்துட்டு இருக்கேன் பேக் சைடில். ஸோ சர்ச்சோட பேக் சைடில் ஆலிவ் ட்ரீ உண்டு. ஸோ இங்கே இந்த ஏரியாவில் எங்கேயுமே இருக்காது பெருசாக. ஸோ அது இருக்கு, நான் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் ஆலிவ் ட்ரீ.
இந்த சர்ச்சை பில்ட் பண்ண மிஷினரியோட கல்ற இருக்குது, அதை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். A few moments later. பானிபூரி வாங்கி சாப்பிட்டு போறோம். ஸோ மசால் பூரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ பிளேட்ல எடுத்து போட்டுடலாம். ஸோ ஈவினிங் துணி துவைச்சிட்டேன். துணி துவைச்சிட்டு காய போட மறந்தாச்சு. அப்புறம் தான் இப்போதான் செக் பண்ணேன். ஸோ இப்போ 8:30க்கு மேலே டைம் ஆயிடுச்சு. போயிட்டு காய போட்டுடலாம். இங்கே இருக்கு எல்லாத்தையும் இங்கே நம்மளோட கொடியில் போட்டுடலாம். துணியெல்லாம் காய போட்டுட்டு மீட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ மார்னிங் பெருசாக வீடியோ எடுக்கல. ஸோ அந்த பழப்பழம் கட்டிங் மட்டும் தான் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங் எங்களோட சர்ச் டூர் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இன்னும் டீட்டெயில்டாக சர்ச்சை பற்றி ஒன்று வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் இன்னொரு செப்பரேட் வீடியோவாகவே உங்களுக்கு போடுறேன். ஸோ இன்னைக்கு சர்ச்சுக்கு போனதுனால சும்மா அங்கே குட்டி குட்டியாக உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு தோணுனதெல்லாம் காமிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.